அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கொய்தி உட்பட 14 பேரை கைது செய்த உள்துறை அமைச்சகம் வீடியோ எடுக்க வேண்டாம் என அதிரடி எச்சரிக்கை. அடுத்து குவைத்தை நோக்கி ஏவப்பட்ட 6 ஏவுகணைகள். அடுத்து குவைத்தை புரட்டி போட்ட கனமழை. மிக மிக முக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் எச்சரிக்கை. அடுத்து குவைத் கதிர்வீச்சு தொடர்பான முக்கிய தகவல் வெளியிட்ட சுகாதார அமைச்சகம். அடுத்து விமான பயணம் தொடர்பான ஒரு புதிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள நம்பாளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் தொடர்பான எந்த ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா குவைத் முழுவதும் இது போன்ற வீடியோ எடுப்பவர்களை காவல்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். வீடியோ எடுக்கும்போது பிடிபட்டால் அவ்வளவுதான், மாஃபி கலாம் சீத ஒத்தி மக்ஃபர் நேராக பிடிச்சி ஜெயிலில் போட்டு ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவீர்கள். பேதன் மரத்தானி மாயக்தர் ஈஜி குவைத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் குவைத்திற்கு வரவே முடியாது. உங்களை எங்கே பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்காங்கன்னு என்ற தகவல் யாருக்கும் தெரியாது. அதனால வெளியே ட்ரோன் பறக்குது, ஏவுகணை வெடிக்குதுன்னு எந்த ஒரு வீடியோ எடுக்காதீங்க. அதுபோல குவைத்தில் இப்போ சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஈரான்காரன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் மற்றும் ஏவுகணையில தாக்குறான், இன்னொரு பக்கம் கனமழையால் இயற்கை பேரிடர் ஏற்பட்டுள்ளது. ஃபாயில் சைடு 40 நம்பர் ரோடு 30 நம்பர் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கார் எல்லாம் தண்ணியில் மிதக்குது பாருங்க. இப்போ எல்லோருடைய ஃபோனுக்கும் அலர்ட் மெசேஜை உள்துறை அமைச்சகம் அனுப்பி வருகிறது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வானிலை தொடர்பான அலர்ட் மெசேஜ் வந்திருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தேவையில்லாம வெளியே போகாதீங்க. அதுபோல ஃபுட் டெலிவரி ஒர்க்கர்ஸ்களுக்கும் இந்த கனமழை காரணமாக வேலை செய்ய வேண்டாம் என உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதுபோல குவைத்திலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவில் ஈரான்ல அணு உலை உள்ளது. இங்கு அணு உலை பாதிக்கப்பட்டால் அதன் கதிர்வீச்சானது குவைத் வரை வரவும் வாய்ப்புள்ளது என ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பாக டாக்டர் அப்துல்லா சன்னத் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, குவைத்தின் காற்று, கடல் நீர் ஆகிய ஒரு துல்லியமான தேசிய கட்டமைப்பின் கீழ் 24 மணி நேரம் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை எந்த ஒரு கதிர்வீச்சும் குவைத்தில் நுழைந்ததாக பதிவு செய்யப்படவில்லை. ஆகையால் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் என சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதுபோல வதந்திகளை நம்ப வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல், கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் குவைத்தில் 6 ஏவுகணைகள் மற்றும் ஒரு ட்ரோன் ஈரானால் ஏவப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் அபிஷியல் செய்தி தொடர்பாளரான கர்னல் சவுத் அப்துல் அஜீஸ் அல் ஒத்தைபி அவர்கள் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளார்கள். இதுல ஒரு ட்ரோன் மட்டும் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. 6 ஏவுகணை மட்டும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஈரான் கிட்ட ட்ரோன்கள் எல்லாம் காலி அடிச்சானது இல்லைங்க. இப்ப பெலாஸ்டிக் ஏவுகணைகள் தான் குவைத் மீது சமீப நாட்களாக அதிகமாக ஏவப்பட்டு வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவ கூட்டுப்படைகள் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்ல இதுவரை ஈரான்ல 1937 பேர் பலியானதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இதுல 24,800 பேர் காயமடைந்துள்ளார்கள். அதுபோல் ஈரான் ஜிசிசி நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள், எண்ணெய் நிலையங்கள், ஏர்போர்ட் ஆகிய இடங்களை குறிவைத்து தாக்கியதில் குவைத்தில் இதுவரை 6 பேரும், சவுதி அரேபியாவில் 2 பேரும், ஒமான்ல 3 பேர், பஹ்ரைன்ல 3 பேர், அரபு எமிரேட்ஸ்ல 11 பேர் பலியானதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. குவைத் தடை செய்த அமைப்பிற்கு உதவியதாக குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் குவைத்தி உட்பட 14 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த 14 பேர். இந்த போட்டோவை உள்துறை அமைச்சகம் அபிஷியலா அவங்க எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. இப்ப நடக்கிற இந்த வளைகுடா சண்டை எப்போ முடியும் தெரியலங்க. இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு சிதேல சந்திப்பில் அடிச்சு விடுறான். ஈரான் தன்னை சுப்ரீம் லீடராக வேண்டும் என கேட்டுக்கொண்டது. அதற்கு நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஈரானிடம் சண்டையை நிறுத்துமாறு பிச்சை எடுக்குதுன்னு சராமாரி பொய்களை அள்ளி விடுறான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ஒரு நாட்டுடைய தலைவரை அவன் இவனும் சொல்லாதீங்கன்னு. உண்மைதாங்க. எனக்கு தெரிஞ்சு மக்களுடைய உயிரை காப்பாற்றுபவன் தான் தலைவன். அமெரிக்க அதிபரால் எத்தனை உயிர் போச்சு, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. அதோ குவைத்திலிருந்து மற்ற பேர் அரபு நாடுகள்லேருந்து சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாமல், ரிட்டர்ன் குவைத்துக்கு வர முடியாமல் லட்சக்கணக்கான வெளிநாட்டவர்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? மக்களை துன்புறுத்துவோம் நல்ல ஒரு தலைவன் கிடையாதுங்க. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்திலிருந்து இந்தியா இலங்கைக்கு செல்ல இப்போ ஒரே ஒரு வழி தாங்க இருக்கு. அது சவுதி அரேபியா வழி தான். ஒன்று தமாம் வழியா போகணும், அப்படி இல்லைன்னா ரியாத் வழியா போகணும். இப்போ கைசமா ஏர்போர்ட்டுக்கு ஜெசிரா ஏர்வேஸ் விமான சேவை பாதுகாப்பு குறைபாடு காரணத்தால் நிறுத்தப்பட்டுள்ளது. அதுபோல விமான பயணத்தின் டேட் அண்ட் டைமும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எமர்ஜென்சியா இந்தியா இலங்கை செல்பவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் புக் செய்து கொள்ளலாம். அதுபோல ஜெசிரா ஏர்வேஸ் மட்டும்தான் போகணும் கிடையாதுங்க. குவைத்திலிருந்து இந்தியா வருபவர்கள் தமாம் டு சென்னை, ரியாத் டு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கொச்சின் இப்படி நீங்கள் எங்கே போக போறீங்களோ அங்கே போகிறதுக்கான விமான டிக்கெட் புக் செய்து இந்தியன் எம்பசியின் அபிஷியல் மெயிலுக்கு டிக்கெட் அனுப்பினால் எம்பசி சவுதி அரேபியாவின் டிரான்சிட் விசாவை வழங்குவார்கள். விசா கிடைத்த பிறகு நம்ம பிரைவேட்டாக ரியாத் தமாமுக்கு ஏர்போர்ட்டுக்கு பஸ்ஸில் போகலாம். அங்கேருந்து சென்னை, ஹைதராபாத், கொச்சின், பெங்களூர் ஆகிய நகரங்களுக்கு செல்லலாம். இதை செய்தால் காசு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எமர்ஜென்சியாக போகிறவங்க மட்டும் போங்க. நார்மலாக போகிறவங்க குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் ஆன பிறகு போங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 304 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1010 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 294 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 618 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.